இங்க ஒரு மர்மமான ஜாம்பி பொண்ணு தூரத்துல நின்னு சாராவை தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கிறான். யாரோ தன்னை பாக்குறாங்கிறத உணர்ந்த சாரா சடனா திரும்பி பார்க்கும்போது விசித்திரமான ஒரு பொண்ணு அவளையே பார்த்துட்டு இருக்கிறத கவனிக்கிறான். ஆனா அந்த பொண்ணு யாருன்னு அவளுக்கு அடையாளம் தெரியாததால அதை பெருசா எடுத்துக்காம அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிடுறான். உடனே அந்த ஜாம்பி பொண்ணு கீழே பாப்கார்ன் இருந்த ஒரு பேப்பரை எடுத்து பார்க்கும்போது அதுல சாராவோட இன்ஃபர்மேஷன் இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்ததும் நேரா சாரா ஒர்க் பண்ற கம்பெனியை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல டிவில ஒரு நியூஸ காமிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு திடீர்னு 5 நாள காணலன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. பார்த்தா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்த ஜாம்பி பொண்ணு தான் அந்த தொலைஞ்சு போன பொண்ணா இருப்பா. அந்த டைம்ல சாரா அவளோட மாமா கிட்ட பணம் கொடுக்கறதுக்காக அவளோட வீட்டுக்கு போயிருப்பான். அவளை பார்த்ததும் அவளோட மாமா இந்த டைம் ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கோபமா கேட்கிறாரு. சாரா உடனே அவளோட பேக்கை ஓபன் பண்ணி பணத்தை நான் தொடக்கூட செய்யலன்னு அவர்கிட்ட காமிக்கிறான். அதை அவர் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த டைம் டைரக்டா அனுப்புன்னு சொல்றாரு. உடனே சாரா அவர் கொண்டு வந்த ஒரு பாப்கார்ன் பார்சலை அவளோட பாட்டி போட்டோவுக்கு முன்னாடி வைக்க சொல்லி கேட்கிறான். ஆனா அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்போ சாரா மூலமா ஏதாவது கெட்ட ஆவி வீட்டுக்குள்ள வந்துரும்னு அவளோட அத்தை அவளோட மாமா மேல உப்ப தூவி அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. வெளியே நின்று அதை பார்த்து சாரா மனசு உடைஞ்சு போயிடுறா. அப்போ சாராவை பார்த்த அவளோட ரிலேட்டிவ் பொண்ணு ஜெசிகாங்கிற ஒருத்தி அவளை ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போறான். அங்க போயிட்டு அவளோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சாரா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அவளோட ஹஸ்பண்ட் டேவிட் டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்றது மட்டும் இல்லாம ரொம்ப கடன்களையும் வாங்கி வச்சிருக்கிறதா சொல்லி பம்புறான். சாரா அவன் மேல பரிதாபப்பட்டு கொஞ்சம் பணம் கொடுத்ததும் ஜெசிகா அதை வாங்கிட்டு டேவிட் அவளை பிக்கப் பண்ண இப்போ வருவாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்பதான் சாரா இன்னும் அந்த பாப்கார்ன் பேக் அவகிட்டயே இருக்கிறத பாக்கா அதை ஜெசிகா கிட்ட கொடுத்து பாட்டிக்காக அதை வைக்க சொல்லணும்னு நினைச்சு அவளை தேடி வேகமா போறான். அப்போ அவ பார்த்த ஒரு விஷயம் அவளை அப்படியே பதற வைக்குது. ஜெசிகாவோட கார்ல அவளுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஆவி ஒண்ணு இருக்கிறத பாக்குறான். ஜெசிகாவோட ஹஸ்பண்ட் டேவிட் அந்த காரை போதையில ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவ பணம் கொண்டு வந்ததை பார்த்து சந்தோஷப்படுறான். ஆனா அவனுக்கு பின்னாடி அந்த ஆவி இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ அந்த பயங்கரமான ஆவி அவனோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணிருது. அதனால அவன் காரை வேகமா ஓட்டி மத்த கார்கள்ல இடிக்கிற மாதிரி போறான். நல்ல வேளையா பெருசா எந்த பாதிப்பும் இருந்திருக்காது. அப்போ திடீர்னு அந்த கார் டேவிட்டோட கண்ட்ரோல் இல்லாம அதுவாவே மூவ் ஆக ஆரம்பிக்குது. பார்த்தா தூரத்துல இருந்து மைக்கேல்ங்கிற ஒருத்தன் ரகசியமா அந்த காரை அவனோட சக்தியால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். உள்ள இருந்த அந்த ஆவிக்கு என்ன நடக்குதுன்னு எதுவும் புரியல. அந்த டைம்ல சாரா அங்க வேகமா வந்து அந்த கார்ல இருந்து ஜெசிகாவை சீக்கிரமா இறங்கி வெளியே வர சொல்றான். ஆனா வெளியே வந்தா நிலைமை இன்னும் மோசமாயிடுமோன்னு பயந்து ஜெசிகா வெளியே வர மறுத்துட்டான். அந்த டைம்ல அந்த ஆவி திரும்பவும் டேவிட்டோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுது. ஆனா சாரா ஜெசிகாவை காப்பாத்துறதுக்காக காருக்கு முன்னாடி வந்து நின்னுடுறான். அப்போ அந்த ஆவி டேவிட் மூலமா காரை வேகமா மூவ் பண்ணி அவளை இடிச்சிட்டு போக ட்ரை பண்ணுது. ஆனா டேவிட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியும் அவனால முன்னாடி போக முடியல. வீல் மட்டும் நின்ன இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்குது. அதை பார்த்த மைக்கேல் அடுத்த செகண்டே அவனோட கையை வேகமா அசைச்சதும் அந்த காரோட 4 டயரும் வெடிச்சிருது. கடைசியில ஜெசிகாவை அந்த ஆவி கிட்ட இருந்து சக்சஸ்ஃபுல்லா காப்பாத்திடுறாங்க.